மூன்று கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. இப்ப யாருக்கு சார் சாதகமா இந்த தேர்தலின் போக்கு எவ்வாறு இருக்கு சார்? இந்த ஒரு மூன்று கட்ட தேர்தல் முடிவடைந்த மூன்று கட்ட தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பது மோடியினுடைய பேச்சை பார்த்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வேற யாரும் போய் நம்ம சாட்சி எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. மூணு கட்ட தேர்தல் முடிவு என்னங்கிறது நம்மை காட்டிலும், பொதுமக்களை காட்டிலும், மற்ற அரசியல் கட்சிகளை காட்டிலும் திரு நரேந்திர மோடிக்கு தெரிந்து கொள்வதற்கான சகலவிதமான வாய்ப்பு இருக்கிறது. அதில் தோற்றுவிட்டோம் என்கிற வெறித்தனத்தின் காரணமாகத்தான் மோடி அவர்கள் மத ரீதியான பிரச்சனையை பேசி வருகிறார். இன்றைக்கு பத்திரிகையில பாத்தீங்கன்னா பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியிடப்படக்கூடிய செய்தி, இஸ்லாமியருடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது, இந்துக்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டது என்று ஒரு மத ரீதியான மோதலை மோடி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இந்த தேர்தலில் நம்ம தோத்துருவோம், பிரதமரா வர முடியாது, அப்படி வர முடியாது சொன்னாலும் கூட நாட்டில் கலகம் ஏற்பட வேண்டும், மகன் செத்தாலும் பரவாயில்ல மருமகள் தாலியா இருக்கணும் என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த முடிவுக்கு மோடி உச்சத்திற்கு அந்த மூன்று கட்ட தேர்தலும் தாங்கள் இடங்களில் தான் வர முடியும் என்பதை நன்கு உணர்ந்த காரணத்தினால்தான் மதம் முதலில் உருவாக்குவதற்கான ஒரு அதிதீவிரமான முயற்சிகளை திரு நரேந்திர மோடி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த மூன்று கட்டங்களிலும் இந்தியா கூட்டணியின் சார்பாக பங்கு பெறுகிற கட்சிகள் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்பது அவருடைய உரையின் மூலமாகவே இது உறுதிப்பட்டு இருக்கிறது. கடைசி ஒரே ஒரு கேள்வி, இந்த மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் நாட்டின் பிரதமரே இப்படி பேசக்கூடிய சூழ்நிலையில தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றமும் எந்த விதமான ஒரு கண்டிப்புகளையோ ஒரு உத்தரவுகளையோ பிறப்பிக்காம இருக்காங்களா சார்? அது என்ன சார் நினைக்கிறீங்க? தேர்தல் ஆணையம் கும்பகர்ண உறக்கத்தில் இருக்கிறது. காரணம், இந்த தேர்தல் ஆணையம் எப்படி அமைந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். இது நரேந்திர மோடியால் அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம். அதாவது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை, உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்காமல், அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் மூவர் கொண்ட குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதை தூக்கி குப்பையில் வீசி எறிந்துவிட்டு தனக்கு பெரும்பான்மை பலம் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக பிரதமரால் நியமனம் செய்யக்கூடிய ஒன்றிய அமைச்சர், எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் ஒரு கமிட்டியை வைத்து அந்த கமிட்டியின் மூலமாகத்தான் இப்பொழுது தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. தேர்தல் ஆணையம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு, மோடிக்கு ஆதரவாக இருக்கிறது. குறிப்பாக மோடியின் மீது புகார் கொடுத்தால் மோடியை விசாரிக்காமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புகிறது. இது விந்தையிலும் விந்தை. இதுவரையில் நடைபெற்ற தேர்தல்களில் எந்த தேர்தல் ஆணையமும் இவ்வளவு மோசமாக செயல்பட்டது இல்லை. தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் கொண்டிருக்கிற அந்த நம்பகத்தன்மை இன்றைக்கு கேள்விக்குறி ஆகிவிட்டது. அதனாலதான் மோடி மேல் நடவடிக்கை எடுக்கல. யார் மீது புகார் கொடுக்கிறோமோ அவை விசாரிக்காமல் சம்பந்தம் இல்லாத வேற ஒருத்தருக்கு புகார் அனுப்பி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்பது எந்த வகை நியாயம் என தெரியவில்லை. நட்டாவுக்கு அளித்த காரணத்தினால் ராகுல் காந்தி மீது கொடுக்கப்பட்ட புகாருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அனுப்பப்படுகிறது. அதை சரி செய்வதற்கு இப்படியான ஒரு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது. தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு ஐயப்பாடுகள் எழும்புவதற்கு காரணமாக இருக்கின்றன. நன்றி தோழர். பல்வேறு கருத்துக்களை இந்த கெஜ்ரிவால் ஜாமீன் மற்றும் தேர்தலின் போக்கு தொடர்பாக தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார்.